தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். இந்த கதையில வர அரக்கன் ஏன் அம்மா எல்லாரையும் கொடுமைப்படுத்துறான்? எல்லாத்துக்கும் காரணம் பேராசையும் சுயநலமும் தான் சுடர். நாட்டு மக்கள் எல்லாருமே தன்னையே சார்ந்திருக்கணும், தனக்கு அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறதுனாலதான் அப்படி இருக்கான். அதனாலதான் அவன் செய்யற கொடுமையெல்லாம் சகிச்சுக்க முடியாம அந்த கடவுளே மனுஷனா அவதாரம் எடுத்து அந்த அரக்கனை கொன்னு எல்லா மக்களுக்கும் சந்தோஷத்தை கொடுத்தாரு. அந்த நாளதான் தீபாவளியா நாம கொண்டாடுறோம். இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குமோ? சரி, நான் பேனா எடுத்துட்டு மறுபடியும் கால் பண்றேன். டீடைல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிறேன். சரியா? சரி வெற்றி. நாம இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சைன் பண்றதுக்கு போகணும். அப்படியே பிரபாகரன் சாரை பார்த்துட்டு வரணும். இவன் இங்க இருக்கிறதுனால எதுவுமே செய்ய முடியாம இருக்கு. எப்படியாவது சுடரை நம்ம கூட கூட்டிட்டு போயிட்டு இவன் கிளம்புனதுக்கு அப்புறமா நைட்டு தான் வரணும். சுடர், அம்மா கூட கோயிலுக்கு வரியாடா? சரிங்க அம்மு. அம்மு, தருண், தியா, கேப்டன், அத்தை, மாமா எல்லாரையுமே நம்ம கூட கூட்டிட்டு போலாமா? அது இல்லடா, வேண்டாம். கேப்டன் இங்க இருக்கிறதுனாலதான் எல்லாரும் நம்ம கூட பேசுறாங்க. வெளியில கூப்பிட்டா அத்தை கோச்சுப்பாங்க. நம்மளால பிரச்சனை வேண்டாம்டா. சரிங்க அம்மு. நீங்க கூப்பிட்டா தானே கோச்சுப்பாங்க. நான் கூப்பிடலாமே. எல்லாரும் இன்னைக்கு அவுட்டிங் போறோம். என்ன சமைக்கலாம்? என்னங்க என்னங்க என்னங்க, மதியம் என்ன சமைக்கட்டும்? அது சமையலா? நம்ம எல்லாருமே இன்னைக்கு வெளியே அவுட்டிங் போறோம். போற வழியில சாப்பிட்டுக்கலாம். என்ன சொல்றீங்க தம்பி? ஆமாக்கா, இன்னைக்கு ஈவினிங் நான் கிளம்பிடுவேன்ல. அதனால இன்னைக்கு ஒரு நாள் உங்க எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ரெடியா இருங்க. என்னால வர முடியாது. எனக்கு கடையில நிறைய வேலை இருக்கு. நானும் சுடரும் சேர்ந்து கோவிலுக்கு போறோம். கோயிலுக்கு தானே, போலாமே. எல்லாரும் போலாம். போயிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டு வருவோம். ஆமாமா, நாளையில இருந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிரும். எங்கேயும் போக முடியாது. இன்னைக்கே போலாமா? குழந்தைங்களை வச்சு இவன் நினைக்கிறதெல்லாம் சாதிக்க பாக்குறான். தருண், தியாவுக்கு வெளி சாப்பாடு ஒத்துக்காதுல்ல. கொஞ்ச நாள் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெளியூருக்கு டூரே போலாம். சரிங்கப்பா. ஹலோ அங்கிள், நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவோம். சரி மகேஷ், நான் வந்துடுறேன். ஓகே அங்கிள். மகேஷ் வந்துட்டானா அங்கிள்? ஆமாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். சரி தம்பி, அப்ப நான் சமைச்சிடுறேன். சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. சரிக்கா. நீங்க இருந்த வரைக்கும் செம்ம ஜாலியா இருந்தது. நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா போர் அடிக்கும். ஆமா தம்பி, வீடே கலகலன்னு இருந்துச்சு. அப்பாடா, பெரிய தொல்லையில இருந்து விடுதலை கிடைக்க போகுது.
இப்படியே நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சுடர். நீங்க என் கூடவே இருந்தா நான் ஜாலியா இருப்பேன் அம்மு. ம், நீங்க எப்பயும் போல ஜெயிலுக்கு போயிட்டா நான் ரொம்ப தனியா இருப்பேன் அம்மு. இல்ல தங்கம், கண்டிப்பா அம்மா உன் கூட இருக்கிறதுக்கு போராடுவேன், நீ கவலைப்படாத. அம்மு, கேப்டன் வந்தப்போ எல்லாரோடையும் மறுபடியும் பேசிக்கிட்டோம்ல, மறுபடியும் அத்தை மாமா தியா தருண் யார் கூடயுமே பேசவே முடியாதா? கண்டிப்பா அதுக்கான காலம் வரும்டா. அம்மு, பொங்கலுக்கு 4 days லீவ் விடுவாங்களா? அது எதுக்கு? நல்ல வேளை நீ இத கேப்டன் இருக்கும்போது கேக்கல. ம், ஏன் அம்மு? ஒண்ணும் இல்லடா. பொங்கல் கொண்டாடுறேன்ற சாக்குல இன்னும் 4 நாள் இங்கேயே டேரா போட்டிருந்தாலும் போட்டிருப்பான். கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாதவன் சுடர் மேல பாசத்தை கொட்டுற மாதிரி நடிக்கிறான். இப்படிதான் என்கிட்டயும் நல்லவன் மாதிரி நடிச்சு கர்ணாவுக்காக என்னை தூக்கி போட்டுட்டான். அந்த நிலைமை என் குழந்தைக்கு வந்துடவே கூடாது. சுடர், நீ யாரையும் முழுசா நம்பிடவே கூடாதுடா. ரொம்ப சூதானமா இருக்கணும். உனக்கு எல்லாமே அம்மாதான், சரியா? சரிங்க அம்மு, நான் நம்பவே மாட்டேன். கேப்டனும் இதேதான் சொன்னாரு. ம். அம்மா சொல்ற பேச்ச கேட்கணும், என்ன தவிர வெளி ஆளுங்க யார்கிட்டயுமே பேசக்கூடாதுன்னு சொன்னாரு. கேப்டன், நீங்க, அத்தை மாமாவை தவிர வேற யாரு கூடயும் பேசவே மாட்டேன் அம்மு. சுத்தம். இதுல மட்டும் விவரமா இருப்பா. எவனை நினைச்சு அவாய்ட் பண்ண சொல்றோமோ அவன்கிட்ட மட்டும் பேசுவேன்னு தெளிவா சொல்றான். இவளை எப்படிதான் நம்ம வழிக்கு கொண்டு வர்றதுன்னு தெரியல. திவ்யா, திவ்யா. ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் திவ்யா. பாத்தீங்களா, அன்னைக்கு உங்க பேரை கூட கேட்க மறந்துட்டேன். உங்க பேர் என்ன? ஆ, அபி. ஆக்சுவலா எனக்கு பிடிக்காத ஒருத்தவங்களோட பேரு, ஆனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்னைக்கு உங்களுக்கு மளிகை கடைக்காரர்கிட்ட பணம் அனுப்ப சொல்லிட்டு கால் பண்ணேன், ஆனா நீங்க எடுக்கவே இல்ல. சாரிங்க, சில நேரம் போன் சைலண்ட்ல இருக்கும், மிஸ் பண்ணிட்டேன் போல. அப்புறமா நான் அவர்கிட்ட பேசினேன், அவரை இன்ஃபார்ம் பண்ணாரு. ஆனா என்ன அவசரம், நான் தான் வேண்டான்னு சொல்லியிருந்தேன்ல. பரவாயில்லங்க, நீங்க அந்த நேரத்துல வந்து எனக்கு உதவி செஞ்சதே ரொம்ப பெரிய விஷயம். கடன் அன்பை முறிக்கும்னு சொல்லுவாங்க, அதான் உங்களுக்கு திருப்பி அனுப்பிட்டேன். ஆமா, அன்னைக்கு ஏதோ ஹாஸ்பிட்டல் போறதா சொன்னீங்களே, இப்போ ஓகேவா? நல்லா இருக்கீங்க. ம். நீங்க ஒர்க் பண்றீங்களா இல்ல? இல்லங்க, வீட்லதான் இருக்கேன். போர் அடிக்காதா? என்னெல்லாம் வீட்ல இருக்க சொன்னா அவ்வளவுதான். எனக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு, அத சரி பண்ணிட்டு சுயமா ஏதாவது பண்ணணும். நிறைய சாதிக்கணும்னு கனவுகள் இருக்கு. சூப்பருங்க. நான் கூட ஊர்ல இருக்கிற என் அம்மா கிட்ட அங்க பெரிய வீடு கட்டித்தர அளவுக்கு நிறைய சம்பாதிச்சுட்டு தான் இங்க இருந்து வருவேன்னு சொல்லிருக்கேன். ஓ. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காங்க. பிரபாகரன் சார் திவ்யா அவர் கூட பேசலன்னு வருத்தப்பட்டாருல்ல, இவங்க கிட்ட நான் யாருங்கிறத பத்தியும் பிரபாகரன் சார் ஏன் அங்க வந்தாருன்னு சொல்லிடலாமா? ஏங்க, நான் ரொம்ப பேசிட்டு இருக்கேன்ல, உங்களுக்கு போர் அடிக்குதா? சேச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க.
என்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் டேலண்டே இதுதான். என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா கூட யாரா இருந்தாலும் என் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அது சரி, நீங்க இப்ப எங்க தங்கிருக்கீங்க? என்னோட அண்ணன் வீட்லதான். என் அண்ணா கர்ணாவை பத்தி இந்த ஊர்ல யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. பினான்ஸ், எக்ஸ்போர்ட், இப்படி நிறைய பிசினஸ் பண்றாரு. என்ன கூட அவர் ஆபீஸ்ல தான் வேலை பார்க்க சொன்னாரு. நான் தான் சொந்த கால நிக்கணும்னு சொல்லி வேற இடத்துல வேலைக்கு சேர்ந்துட்டேன். நான் அவரோட கூட பிறக்காத தங்கச்சியா இருந்தாலும் சொந்த தங்கச்சிய கூட இப்படி பாத்துக்க முடியாத அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருக்காரு. எப்படி இந்த கர்ணாவை சுத்தி நல்லவங்களாவும் அவனை கண்மூடித்தனமா நம்புறவங்களாவும் இருக்காங்களோன்னு தெரியல. இவங்களெல்லாம் பார்த்தும் கூட அவனுக்கு திருந்தணுங்கிற நினைப்பு கூட வராதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஆமா, உங்களுக்கு ஏதாச்சும் வேலை வேணுமா? அதை எப்படி கேக்குறதுன்னு தயங்குறீங்களா? இல்லங்க, நான் இந்த வழியா போகணும், ஆட்டோ புக் பண்ண போறேன். நீங்களும் இந்த பக்கம் வரீங்களான்னு தெரிஞ்சுக்கதான் கேட்டேன். இல்லங்க, நான் இப்படி ஸ்ட்ரைட்டா போகணும். சரிங்க, பார்த்து பத்திரமா போங்க. அபி, என்னமோ தெரியலங்க, எனக்கு உங்கள மாதிரி ஒரு அக்கா இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. உங்களோட சாந்தமான முகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த பக்கம் வரும்போதெல்லாம் கால் பண்ணுங்க, மீட் பண்ணலாம். கண்டிப்பா திவ்யா. வரேங்க. டேய், மெத்தல போடுறா. இல்ல புலி, என் பொண்ணு அனுபவிக்காத சந்தோஷத்தை நான் மட்டும் அனுபவிக்க விரும்பலடா. நான் தரையில படுத்து தூங்கிக்கிறேன். இதான் நல்லா இருக்கும். உன் பொண்ணு உன்கிட்ட சொன்னத அப்படியே நீ என்கிட்ட சொல்றியாக்க? டேய், ஆபரேஷன் பண்ண உடம்புடா, அழுத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்கவே மாட்ற. பரவாயில்ல புலி, அதெல்லாம் சரியாயிடுச்சு. நீ ரொம்ப மாறிட்டடா வெற்றி. நான் மாறல புலி, சுடர் தான் தினம் தானே என்ன மாத்திக்கிட்டே இருக்கா. சுடர் கூட இருந்த சந்தோஷமான நேரத்தை என் வாழ்நாள்ல மறக்க முடியல புலி. ஆயுசு முழுக்க அவ கூடவே இருக்கணும் போல இருக்கு. உன் பொண்ணு சுடர் ஆசைப்பட்ட மாதிரி அவ அம்மா கூடயே இருக்கணும் வெற்றி. அவ அம்மா எங்க மறுபடியும் அவளை விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிருவாளோன்ற பயம் சுடர் மனசுல இருந்துகிட்டே தான்டா இருக்கு. ஆமா, அதுக்காக தான் புலி அந்த மாணிக்கத்தை தேடிக்கிட்டு இருக்க. ஆனா அவன் எஸ்கேப் ஆயிக்கிட்டே இருக்கான். கண்டிப்பா இதுக்கப்புறம் அபியோட பிரிவை சுடரால ஏத்துக்கவே முடியாதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. வெற்றி, இப்போ உனக்கு அபி மேல நம்பிக்கை வந்துருச்சுல? நான் நினைச்ச மாதிரி அபியை பத்தி சுடர் உனக்கு புரிய வச்சிட்டா. எனக்கு எதையும் உறுதியா சொல்ல முடியல புலி. ஆனா அபியோட குடும்பத்தோட இருந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல யாருமே தப்பானவங்களா தெரியல. சுடருக்கு அபி சொல்லி கொடுத்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது சொத்துக்காகவோ பணத்துக்காகவோ அபி இப்படி பண்ணிருக்க மாட்டான்னு மட்டும் தெரியுது. ஆனா பார்வதிக்கா கொலை நடந்த அன்னைக்கு ஏதோ நடந்திருக்குடா. அது அந்த மாணிக்கத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு சந்தேகமா இருக்கு. இது போதும்டா வெற்றி, இப்பதான் நீ சரியான பாதையில போற. கரெக்டா யோசிக்க ஆரம்பிச்சிருக்க. அந்த சின்ன குழந்தைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்டா, அவ்வளவுதான். அபியோட அண்ணன் கூட என்கிட்ட வந்து என் தங்கச்சி தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு உறுதியா சொன்னார்ரா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏண்டா, அப்ப நீ அபிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்டா. இல்ல புலி, அவகிட்ட எல்லாம் பேசி எந்த யூஸுமே கிடையாது. அவ என்கிட்ட பேசவோ எனக்கு பதில் சொல்லவோ தயாராவே இல்ல. அது மட்டும் இல்லாம கர்ணா மேல அவளுக்கு ஏன் இவ்வளவு கோவம்னு எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இது எல்லாத்துக்கும் நமக்கு தெரியாத ஏதோ ஒரு காரணம் இருக்குடா வெற்றி. அது அந்த கடவுளுக்கு மட்டும்தான் வெளிச்சம். சரி படு. கேப்டன், நீங்க எங்க வீட்டுக்கு வந்தப்போ எல்லாருக்குமே செம்ம ஜாலியா இருந்துச்சு. நான், தியா, தருண் எல்லாரும் நல்லா பேசிக்கிட்டோம். நீங்க மகேஷ் வீட்ல இருக்கிற மாதிரியே எங்க வீட்லயும் இருந்தா சூப்பரா இருக்கும்ல? ஆமாண்டா, நானும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என் வாழ்க்கையிலேயே உன் கூட இருந்த இந்த நாட்களை தான் என்னால எப்பயுமே மறக்கவே முடியாது. நீங்க போன அப்புறமும் நைட் மீதி இருந்த பட்டாசெல்லாம் தருண் வெடிச்சு காலி பண்ணிட்டான். இன்னும் பட்டாசு வேணுமாடா? இல்ல கேப்டன், போதும். நெஜ தீபாவளி வரும்ல,
அப்ப நிறைய வாங்கி தரேன். ம் நான் அம்மு கிட்ட பொங்கல் எப்படி கொண்டாடுவாங்கன்னு கேட்டேன். ம். அதுக்கு அம்மு, நல்ல வேலை கேப்டன் இங்க இருக்கிறப்போ இத பத்தி நீ கேக்கலன்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க கேப்டன்? ஆ, அதுவா, அது பொங்கல் 4 நாள் கொண்டாடுவாங்கல்ல. மகேஷ் ஊர்ல இருந்து வந்துட்டான்ல, அதனாலதான் அப்படி சொல்லியிருப்பாங்க. நான் இப்படியே இங்க டேரா போட்டுருவேன்னு உங்க அம்மா நினைச்சிருப்பா. சுடர் கூட அவ மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறான். சரியான சுயநலவாதி. பானிபூரி சாப்பிடலாமா? ஆ, அந்த குட்டி பலூன் போறியா? ஆமா, ஓகே. சாப்பிடு. ஏன்டா அப்படி பாக்குற? ஆ, எனக்கும் உங்கள மாதிரி முழுசா வாய்க்குள்ள போட்டு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஒரு பூரியை எடுத்து அப்படியே வாய்க்குள்ள போட்டு வாயை துறக்காம அப்படியே மென்னு சாப்பிடணும்டா. எனக்கு அப்படி சாப்பிட தெரியாது. ஆனா நான் பிச்சு பிச்சு சாப்பிடுவேன். எங்க மாமா கூடயும் நான் அப்படிதான் சாப்பிட்டேன். சரி, நான் சொல்லி கொடுக்கறேன். அப்படியே வாயை துற. வாயை க்ளோஸ் பண்ணிக்க. ஹே, சுடர்மா, அப்படியே மென்னுமா. என்ன ஆச்சு? அச்சச்சோ, தண்ணி குடி. தண்ணி எடுத்துட்டு வா, தண்ணி எடுத்துட்டு வா. இந்தா குடி. ஓகே தானே? சரி, இப்ப நான் கரெக்டா சொல்லி தரேன், அதே மாதிரி சாப்பிடு, சரியா? இல்ல வேண்டாம், இது ரொம்ப பெருசா இருக்கு, என்னால சாப்பிடவே முடியல. இப்ப என்ன பண்றது? சுடர், கண்ணை முடிக்க. ஏன்? கண்ணை மூடு சொல்றேன். சரி. ஜமாலக்கடி கிரி கிரி. இப்ப கண்ணை தர. ஹை. கேப்டன், இது குட்டி குட்டியா அழகா இருக்கு கேப்டன். உனக்கு அந்த பலூன் பூரி சாப்பிட கஷ்டமா இருந்துச்சுல்ல, அதான் மேஜிக் பண்ணி மினி பூரி ஆக்கிட்டேன். எப்படி? ஹை. சரி, இந்தா இப்ப சந்தோஷமா சாப்பிடு. அப்படியே எடுத்து வாயில போட்டுக்க. நல்லா இருக்கா? இந்தா சாப்பிடு. கண்ணே மணியே கண்ணி மாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே, என் நெஞ்சில் குடியிருக்கும் நானினாத என் உயிரே. சார் சார் வாங்க சார், வாங்க உட்காருங்க சார். தேங்க்யூ. என்ன சார், வீட்ல யாரும் இல்ல போல? ஆமா சார், பசங்க இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரல. சரளா கடை